அனைவருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். பரவாயில்லையா? அழுதுருமா போட்டு இந்த இருக்கு பாருங்க, இது ஒரு பீஸ் அப்படியே அனுப்பி விளக்க மட்டும் தனியாக கொடுத்து ரைட். இந்த விருதுல எங்களுடன் வேலை பார்த்தவங்களுக்கு அவங்களை கௌரவிக்கக்கூடிய விழாவாக அவங்கள ஸ்டாஃபா மட்டும் இல்லாம எங்க குடும்பத்துல ஒரு நபராக நினைத்து ஒவ்வொரு வருடமும் அவர்களுடைய திறமைக்கு பாராட்டும் விதமாக இந்த இஃப்தார் விருதை நாங்க நடத்துறோம். आजा खाली पल में पीका घर तेरा, तेरे बिन खाली आजा खाली पल में, तेरे बिन खाली आजा खाली पल में. रंग रेजा रंग रेजा रंग रेजा रेजा कुन फाया कुन फाया कुन फाया कुन फाया कुन फाया कुन இந்த நிகழ்வுல என்னென்ன நாங்க பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் விஷயம் அவங்களுக்கான ஒரு போனஸ் நம்ம கொடுக்குறோம். இதன் மூலமாட்டு இந்த ஸ்டாஃபுக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த பாண்டிங் அதிகரிக்கக்கூடியதா இருக்கு. அதே போல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு ஸ்டாஃப் நல்ல திறமையா இருப்பாங்க. மிஸ்டர் பெர்ஃபெக்ட் அவார்ட் goes to Mr. Masud Bhai Master. அந்த திறமையை கண்டறிந்து சீனியாரிட்டி அடிப்படையில் மிஸ்டர் யாசின் பாய் அண்ட் டோனி பாய் கம்பெனிதாஸ் அவங்கள கௌரவிக்கிறோம். அடுத்ததா சிங்க பெண்கள். நாங்கள் மகிழ்ச்சியாக தான் இருப்போம், அந்த வேலையை மகிழ்ச்சியாகவும் செய்வோம், ரசித்து செய்வோம். அப்படிங்கிறதுக்கே நம்மள்ட்ட ஒரு டீம் இருக்கு. அந்த டீம் யாருன்னு பார்ப்போம். அப்படி கௌரவிக்கும் போது இன்னும் நான் சிறப்பா செய்யணும் அப்படின்னு அந்த ஸ்டாஃப் நினைக்கக்கூடிய வகையில நாங்க இந்த ஃபங்க்ஷன் நடத்துறோம். 24 மணி நேரமே உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, எந்த நேரம் சுறுசுறுப்பா இருக்கக்கூடியவங்க. நான் படிச்ச விஷயம் என்னன்னா, நேரம் கரெக்டா இருப்பாரு. அந்த விஷயத்த நான் அவர்கிட்ட படிச்சேன். அண்ணன் பின்னாடி பெரிய டீமே இருக்கு. அண்ணனுக்கு ஒரு பரிசு. ஸோ வந்து கிங் ஆஃப் பிரியாணி அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு ஒரு முத்திரை குத்தி ஒரு சின்ன நினைவு பரிசு.
गजरा सवेरा मेरे तन भर से गजरा अंधेरा तेरी चलती இறைவி பதிவு போகிறோம். இந்த இடத்துல வந்து சில நன்றிகளை சொல்ல வேண்டியிருக்கு. நம்மளை படைத்த இறைவனுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. எங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இன்னைக்கு வரைக்கும் நல்லதை வழிகாட்டக்கூடிய என்னுடைய தாயார், என்னுடைய அண்ணன் தம்பி, இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள், வழிகாட்டிகள், நண்பர்கள், உங்களை எல்லோருக்கும் இந்த நிறுவனம் எந்தெந்தைக்கும் நன்றி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா வந்து இது ஒரு பெரிய கப்பல். இந்த கப்பலில் வந்து எப்படின்னா, கப்பல் நடு கடலில் போட சொல்ல எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருந்தால் மட்டும்தான் அந்த கப்பல் சரியான முறையில் கரைக்கு போய் சேரும். அந்த அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சகோதரருமே அவங்களுடைய பொறுப்பை ரொம்ப கிளியராக பண்ணுவாங்க. எனக்கு எந்த டென்ஷனும் கிடையாது. உங்கள் எல்லோருக்கும் இந்த நல்ல திருநாளில் நன்றிகளை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.